ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம், அதாவது அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம், ஸோ அட்மிட் கார்டு இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்கள் பேர், டீட்டெயில் எல்லாமே அதில் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிட் கார்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்து நம்ம சொல்ல போகிற விஷயமே என்ன அப்படின்னா, இந்த அட்மிட் கார்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறது. சரிங்களா? இந்த அட்மிட் கார்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜ் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அட்மிட் கார்டை வந்து இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அட்மிட் கார்டில் ரோல் நம்பர், கேண்டிடேட் பேர், ஜெண்டர் என்ன, எந்த கேட்டகரி, பர்சன் வித் டிசபிலிட்டியா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்பா பேர், ஸ்டூடெண்ட்டோட பேர், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாம் என்ன, ரிப்போர்ட்டிங் என்ட்ரி டைம் எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்றதெல்லாம். ஸோ ரிப்போர்ட்டிங் அட் என்ட்ரி டைம் இந்த சென்டர் வந்து 11 மணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்டில் உங்களது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கேட் க்ளோசிங் டைம் 1:30, எக்ஸாமினேஷன் டைமு 2 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 5 மணி வரைக்கும். சரிங்களா? இப்போ எந்த சென்டர் அப்படின்றது இங்கே கொடுத்துருவாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. மிக முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோ அப்படின்ற இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டணும். தென் வந்து கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? உங்களோட கட்டை விரலுடைய லெஃப்ட் ஹேண்டோட தம் இம்ப்ரெஷன் வைக்கணும். இது வந்து வெர்டிகலா வைக்கக்கூடாது, ஹரிசாண்டலா வைக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ வெர்டிகலா வைக்கக்கூடாது, ஹரிசாண்டலா வைக்கணும். அப்புறம் வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து டு பி ஃபில்டு டே ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் அப்போ இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் நீங்கள் சைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அங்கே சைன் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப நீங்க பார்க்குற இந்த இடம் பெரிய கேப் இருக்கு இல்லையா? செகண்ட் பேஜ். இந்த செகண்ட் பேஜ்ல தான் உங்களுடைய ஆ 4க்கு 6 சைஸ்ல இருக்கிற போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோவ இந்த இடத்துல தான் ஒட்டணும். ஸோ எம்ப்டி ஸ்பேஸ் தெரியுதுங்களா? ஸோ இதிலருந்து இந்த பாக்ஸ் ஆரம்பிக்குதா இதிலருந்து இதுவரைக்கும் எங்க வருதோ ஃபுல்லா உங்களுடைய போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ பெருசா நீங்க ஒட்டணும். 2மே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்ட அதே ஃபோட்டோவுடைய போஸ்ட் கார்ட் சைஸ் பெரிய ஃபோட்டோவ இங்க பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் டைம் என்ன, டேட் என்ன, உங்கள் ரோல் நம்பர் என்ன எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் பேர், ஃபாதர் பேர் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துங்க. மிக முக்கியமானது இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் 2 விஷயங்கள். நீங்கள் உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே வந்து ஒரே மாதிரியா இருக்கிறதா கலர்டாக இருக்கணும் அப்படின்றது விஷயத்த சொல்லிட்டாங்க. இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோகிராஃபில் வந்து சைன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம பேஜ பொறுத்தவரைக்கும் அட்மிட் கார்டுல நீங்க உள்ள வரும்போது அட்மிட் கார்டு ஒரிஜினலா கொண்டு வரணும். 2வது நெறைய ஒரு 4, 5 காப்பி ஜெராக்ஸ நீங்க போட்டு வச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். 2வது வந்து ஆ ஆ மிக முக்கியமானது அட்மிட் கார்டு வித் உங்களுடைய ஐடி ப்ரூஃப கண்டிப்பா கொண்டு வரணும். ஒரிஜினல் அப்படின்றது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ட பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாரி 1:30 மணிக்கு கேட்ட குளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க உள்ள வர்றது வந்து இன்னும் பிஃபோரா எந்த அளவுக்கு வரீங்களோ, அந்த அளவுக்கு பார்த்துக்கங்க. 2வது எக்ஸாமோட சென்டர் எங்க இருக்கு? உங்க வீடு எங்க இருக்கு? இதுலருந்து எவ்வளோ தூரம் இருக்கு எக்ஸாம் சென்டர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதற்கு தகுந்த மாரி முன்கூட்டியே வர்றதுக்கு நீங்க பிளான் பண்ணணும். ஸோ அதுவுமே வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள அவங்க டீட்டெயிலா நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆ ஸோ இது ஃபுல்லா இருக்கு பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன், கைடன்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ இதில ஃபுல்லா நான் படிச்சு பார்த்துட்டேன். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட என்ட்ட கேட்டுக்கலாம். சரிங்களா? ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. அத மறந்துறாதீங்க. ஸோ இதுதான் மெயினான விஷயம். அட்மிட் கார்ட்ல இருக்கிறது. ஸோ இதில வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் லைவா உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.